எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கு அமர்ந்தால் நன்மை தீமைகள் செய்யும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இதுவரை மேசத்திலிருந்து கடகம் வரை பார்த்துவிட்ட நிலையில் இன்று சிம்ம லக்கணத்திற்கு எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நன்மை செய்யும் என்பதை பார்க்கலாம். இந்த சிம்ம லக்கணம் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக வரும், தர்ம திரிகோணமாக வரும். மேசம் ஒரு நெருப்பு என்றால் சிம்மமும் ஒரு நெருப்பு தான், தனுசும் ஒரு நெருப்பு தான். மேச நெருப்பு காட்டு தீ போன்றது, சிம்மம் நெருப்பு அடுப்பு தீ போன்றது, தனுசு நெருப்பு யாகத்தீ மெழுகுவர்த்தி குத்துவிளக்கு போன்றது. நாம் இன்று பார்க்க போகும் சிம்ம லக்கணம் அடுப்பு தீ போன்றது. அதாவது 10 பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு சாப்பாடை அந்த வெளிச்சத்திலேயோ இல்லை அடுப்புலையோ எதுலேயோ, அதாவது தீ எரித்து சமைச்சு கொடுக்குற அளவுக்கு அது பலன் தரும். அப்போ சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், எதிலும் முதன்மை. அதாவது சண்டைக்கு போனாலும் சரி, சாப்பாட்டுக்கு போனாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி யாரு? சூரியன். அது அரச கிரகம். சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்துட்டா இவங்க அரசு வேலையில் கலெக்டர்லேருந்து பியூன் வரைக்கும் அது சூரியனை வலுத்து இதை பொறுத்து இருக்கு. அரசியல்லையும் ஜொலிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியா? இது இந்த சிம்மம் ஒரு மலை சார்ந்த பகுதியை சொல்லுவாங்க. அதாவது திருவண்ணாமலை. அப்ப இந்த மலை சார்ந்த இடங்கள்ல தான் எல்லா வகையான செடி கொடிகள் இருக்குது. அதுல இருந்து தான் நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க யாரையாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் பார்க்க போனால் அவங்க தலையில் வச்சோ இல்லை மார்பில் வச்சோ ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாயிருவீங்க, 2 நாளில் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வீட்டுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்தும் தாய் ஸ்தானத்திலிருந்தும் இருப்பாங்க. அண்ணனுக்கும் அக்காளுக்கும் இவங்க ஒரு தந்தையாக இருப்பாங்க. தங்கைக்கும் தம்பிகளுக்கும் இவங்க ஒரு தந்தையாக இருப்பாங்க. மொத்தத்தில் இவங்க வீட்டுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க குரு மாதிரி நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் எதுலேயும் முதலையும் போவாங்க. ஒரு குப்பத்தில் கூட ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த குப்பத்துக்கு ராஜாவாக இருப்பார். இதுதான் இந்த சிம்ம லக்கணம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது கடக சிம்ம லக்கணங்களில் பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன? சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். சரி, இப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு யாரெல்லாம் சுபர், யாரெல்லாம் அசுபர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவர்களோட நம்ம சாயா கிரகமான கேதுவை சேர்த்துக்கலாம். இந்த 5 கிரகங்களும் இவங்களுக்கு நன்மை செய்யும். சரி, லக்ன அசுபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி, புதன், சுக்கிரன், அவர்களோடு சாயா கிரகமான ராகு.
இந்த கிரகங்கள் இவங்களுக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்யக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, கேது இவங்க எப்படித்தான் இருந்தாலும் ஓரளவுக்கு இவங்க அவங்களுடைய தசா புத்திகள் வரும் பொழுது நல்ல பலனை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது விதி. சரி சார், சனி, புதன், சுக்கிர தசை வந்தா நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஜோதிடம் என்பதே ஒரு காம்பினேஷன். ஒரு வட்டத்துக்குள்ள சதுரம், சதுரத்துக்குள்ள ஒரு முக்கோணம், முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம், வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம், சதுரத்துக்குள்ள ஒரு முக்கோணம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா அஜித்குமார் சிம்ம லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறார். அவருக்கு இன்னும் சூரிய தசையே ஆரம்பிக்கல. 61வது வயசுல தான் ஆரம்பிக்குது. அவருக்கு லக்னாதிபதி 9ல் உச்சம், வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், சுக்கிரன் உச்சம், புதன் அங்க நீசம், நீச பங்கம் அடைஞ்சிருப்பார். 10ல் சனி. அந்த சுக்கிரனையும் புதனையும் குரு பார்ப்பார். அதே மாதிரி சனியையும் பார்ப்பார். பிறக்கும்போது அவர் குரு தசையில் பிறந்தார். சனி தசை அவரை ஒரு மாதிரியா கொண்டு போனாலும் குரு பார்வையினால, சனினால என்ன மெக்கானிசம் கலட்டி மாற்றுறது, கடுமையாக வேலை செய்யறது, இந்த மாதிரி 2 வீலர்லையும் 4 வீலர்லையும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்புறம் 21 வயசுல புதன் தசை ஸ்டார்ட் ஆகி சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆன உடனே சினி ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. எந்த அறிமுகமும் இல்லாமல். அவர் ஆந்திராவில் பிறந்திருக்காரு, ஹைதராபாத்லேயோ செகண்டராபாத்லேயோ பிறந்திருக்காரு. அப்போ அவருக்கு 8-12 சுபத்துவங்கிறதுனால வெளி மாநிலத்துக்கு கடத்தி அங்கே சினி ஃபீல்டில் அவர் ஜொலிக்க ஆரம்பித்தார். இப்பயும் அவருக்கு சுக்கிரதசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவர் சோட போகலை. அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, ஜோதிடமே காம்பினேஷன். அதனால் லக்ன அசுவர் வந்தால் என்னையை போட்டு தள்ளிடும். 6-8 தசா புத்திகள் வந்தால் எனக்கு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வரும், வராமையும் இருக்கும். அதுதான் ஜோதிடம். இது ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் மாறுபடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு போயிடலாம். சூரியன் லக்கணத்தில் இருந்தால் நல்லதா கெட்டதா? ஏன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்காரு, ஆட்சியாக இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அதிகாரம், தன்னம்பிக்கை, எதிலும் முதன்மை, ஆளுமை தன்மை, ஒரு எப்பயுமே சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறது, இந்த மாதிரி வச்சிருப்பார். கொஞ்சம் தோரணையில் இருப்பார். எப்பயுமே முன்னாடி கூட 10 பேர் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா? புதன் அவருக்கு நண்பர், அதனால சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? சூரியன் அங்கு நீசமாவார், இங்கு விதிவிலக்கு. நான் ஏற்கனவே சந்திரன், சூரியன் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த சிம்ம லக்னத்துக்கு சூரியன் நீசமாயிடுவார். அப்போ அந்த சூரிய தசை நல்லா வேலை செய்யணும். எனக்கு சூரியன் 3ல் தான் இருக்கிறாரு அப்படின்னா, லக்கணத்தில் சுக்கிரனும் இங்கே 3ல் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருந்து ஒரு குரு பார்வையில் இருந்தாச்சுன்னு சொன்னால், அங்கே சூரியன் நீசபங்க ராஜயோகத்தை அடைஞ்சிடுவார். அப்போ தன்னுடைய தசையில் கொடுக்க வேண்டிய பலனை அவர் கொடுத்துடுவார். சூரியன் 4ல் இருக்கலாமா? 4ல் இருக்கலாம், ஆனால் மிஸ் பலம் அடைவார். ஏன்னா அவர் 10ல் திக்பலம் அடைவார், 4ல் மிஸ் பலம் அடைவார். இருந்தாலும் செவ்வாய் அவருக்கு நட்பு வீடு, அதனால அவர் 4ல் இருக்கலாம். 4ல் இருந்தால் 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஏன்னா தொழில்காரகன் சூரியனும் சனியும் தான். ஆனால் இந்த தொழிலே வித்தியாசம் இருக்கு. சூரியன்னா
அவங்க அதிகார தூரத்தில் அரசு வேலையில் இல்லை ஒரு மேனேஜர் இல்லை சிஇஓவில் இல்லை ஒரு அரசியல்வாதியா இல்லை ஒரு முதலமைச்சரா ஒரு அமைச்சரா இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் சனின்னா வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஆபீசர் அந்த மாதிரி. இவங்க அதாவது முதலாளியாக இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. ஏன்னா தொழிலுக்கு சூரியனும் ஒரு காரகன், சனியும் ஒரு காரகன். சரி, சூரியன் வந்து 5ல் இருக்கலாமா? 1க்குரியவன் 5ல் இருக்கிறது நல்லது. சரியா? நேராக என்ன பார்ப்பாங்க? சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பார். இப்போ 5ல் இருக்கலாம். சரி, சூரியன் 6ல் இருக்கலாமா? சூரியன் 6ல் மறைஞ்சிருவார். எப்பயுமே இந்த சந்திரன் சூரியனும் ஒளி கிரகங்கள், அரசி கிரகங்கள். அதனால அவர் 6ல் இருக்கக்கூடாது. சூரியன் 7ல் இருக்கலாமா? 7ல் இருக்கலாம். அவர் தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ அரசு வேலை, அதிகாரம், அரசியல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் குருவும் வந்து அந்த சிம்ம மனையை பார்க்கணும். பார்த்துட்டாருன்னா அது உறுதியாக அரசு வேலை, அரசியலில் இருப்பார். சூரியன் 8ல் இருக்கலாமா? குரு வீட்டில் 8ல் அவர் மறைஞ்சிடுவார். இருந்தாலும் அது குரு வீடு. என்ன வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போக வைப்பாரு சூரிய திசையில். 9ல் இருக்கலாமா? 9ல் அவர் உச்சம் அடைஞ்சிடுவார். லக்னாதிபதி உச்சம் அடைகிறது நல்லது தான். எப்பயுமே ஒன்று நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லக்னாதிபதி வலுத்திருக்கணும். லக்னத்தில் தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது, சுப கிரகங்கள் இருக்கணும். லக்னத்தை சுப கிரகங்கள் பார்க்கணும், அசுப கிரகங்கள் பார்க்கக்கூடாது. லக்னாதிபதி ஆட்சி உச்சங்கிற ஸ்தான பலத்தோடு இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திக்பலத்திலேயாவது இருக்கணும். ஆனால் இங்கே சிம்ம லக்னத்துக்கு 9ல் சூரியன் உச்சம் அடைஞ்சாலும் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒன்று இழந்துடும். என்ன சூரிய தசை வந்த உடனே இல்லை சூரிய புத்தி இடையில ஏதாவது வந்ததுன்னா தந்தையாரை கெடுக்கும். அதுதான் மைனஸ். அதனால் 9ல் இருக்காமல் இருக்கிறது நல்லது. 9ல் இல்லாமல் இருந்துட்டு 10ல் ஒரு திக்பலமானா சூப்பர். நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே நம்பர் 1, அவ்வளவு கோடீஸ்வரன் ஆகிரும். நீங்கள் இருக்கிற துறையில் நம்பர் 1ஆக இருப்பீங்க. அரசு இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு நம்பர் 1ஆக இருப்பீங்க, இந்தியாவுக்கு நம்பர் 1ஆக இருப்பீங்க. உங்களுக்கு பல கோடிகளை கொட்டி கொடுத்துரும். 11ல் இருக்கலாமா? அவர் 11 லாபஸ்தானம். பொதுவாக எல்லா கிரகமும் 11ல் இருக்கலாம். அது புதனுடைய வீடு, நட்பு வீடு இருக்கலாம். சூரியன் 12ல் மறையலாமா? அது சந்திரனுடைய வீடு, நட்பு வீடு இருக்கலாம். ஆனால் ஒரு ஒளி கிரகம் 12ல் மறையக்கூடாது. விதிவிலக்கு மீனமனையிலிருந்து குரு பார்த்துட்டாச்சுன்னா சூப்பர். லக்னாதிபதி 12ல் மறைஞ்சதுனால அந்த தசை நடக்கும்போது வெளிமாநில வெளிநாட்டில் வேலை பார்க்க வைப்பார். சரி, அடுத்து சந்திரன். லக்னத்தில் சந்திரன் இருக்கலாமா? இருக்கலாம். அது நட்பு வீடு. அவர் தான் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார், பொதுநலவாதியாக இருப்பார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்னு ஒரு எண்ணத்தில் இருப்பார். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். அவர் சுவருங்கிறதுனால. தனஸ்தானத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு கேதுகள் இல்லாமல் ஒரு சுவர்கள் இருக்கிறது நல்லது. அது பிடிக்காத புதன் வீடாக இருந்தாலும் 2ல் சந்திரன் இருக்கலாம். 3ல் இருக்கலாமா? சந்திரன் 3 வந்து சுக்கிரனுடைய வீடு, சுவர் வீடு. அது லக்ன அசுபராக இருந்தாலும் அவர் சுவர் வீடுங்கிறதுனால
நான் ஏற்கனவே சூரியன் சந்திரன் 3, 6, 10, 11 இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் இவர் பாக்கியஸ்தானத்தை வேற பார்ப்பாரு அங்கிருந்து. அப்போ உங்களுக்கு பாக்கியம், உங்க அப்பா நல்லா இருப்பார். சந்திரன் 4 இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். அங்க திக்பலம் அடைவார் சந்திரன். தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். கூடையே செவ்வாயும் இருந்தால் அங்க சந்திரமங்கல யோகம். சந்திரன் 5ஆம் வீட்டில் குரு வீட்டில் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா சுவர் கோணத்திலையும் அசுவர் கேந்திரத்திலையும் இருப்பது நல்லதுங்கிற விதிப்படி அது குரு நட்பு வீடு. சந்திரன் இங்கே அமாவாசை சந்திரனா இருக்கக்கூடாது. எப்பயுமே இந்த சூரியன் சந்திரனோட ராகுக்கு சேரக்கூடாது. ராகு சனி இவங்கெல்லாம் சேரக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுமே இருள் கிரகம். ஏன்னா சிம்மத்துக்கு அவர் ரோகாதிபதியா வருவார். ராகு இவருக்கு ஆகாது. அதனால தனிச்சு இருக்கிறது நல்லது. சந்திரன் 6ல் இருக்கலாமா? கடக வீட்டில் அவரு தான் வீட்டையே பார்ப்பாரு. அதனால 6ல் சந்திரன் இருக்கலாம், சூரியன் தான் இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா? சந்திரன் லக்னத்தை பார்ப்பாரு. இப்போ லக்னம் சுபத்துவம் அடையுது. ஏன்னா லக்னத்தை சுவர் பார்த்தா நல்லதுங்கிற முறையில் சந்திரன் 7ல் இருக்கலாம். 8ல் இருக்கலாமா? 8ல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 12க்குரியவன் 8ல் மறைகிறார். அப்போ இங்கே 8, 12 வந்துடுது. இதுக்கு ஒரே விதி, அது பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சந்திரனாக இருந்தால் அந்த சந்திர தசை பிரச்சனையை கொடுக்காது. ஆனால் அமாவாசை நெருங்கின சந்திரனாக இருந்தால் சந்திர தசை 10 வருஷம் நல்லா இருக்காது. உங்களை சுத்த விட்டுரும், ஓட விட்டுரும். அதனால் சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் 8ல் இருக்காமல் இருக்கிறது நல்லது. 9ல் இருக்கலாமா? இருக்கலாம். அது செவ்வாயினுடைய வீடு, அது பாக்கிய ஸ்தானம். அதனால் அங்கே சந்திரன் இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? அங்கே மிஸ் பலம் அடைவார். ஆனால் அது சுக்கிரனுடைய வீடு. இங்கே சுபத்துவம் தேவைப்படுது. இங்கே அசுவர்கள் சேராமல் ஒரு குரு பார்வையோ ஒரு சுக்கிரன் பார்வையோ இல்லை சேர்ந்திருந்தா நல்லது. சந்திரன் 11ல் இருக்கலாமா? 11 புதனுடைய வீடு. ஆனால் அது லாபஸ்தானங்கிறனால எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செஞ்சிடும். அதனால் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? அது அவருடைய சொந்த வீடு, அங்கே ஆட்சி பலம் பெறுவார். 12ல் மறைஞ்சாலுமே அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சந்திரன் 12ல் மறையலாம், நல்லது. அடுத்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாமா? இது சூரியனுக்கு அதிநட்பு வீடு, இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஜாதகர் கோபக்காரராக இருப்பார், அவசரத்தனமாக இருப்பார். என்ன சொல்றது, எதையுமே யோசனை பண்ணாமல் செஞ்சிருவார். அப்புறம் முடிச்சுக்கிட்டு இருப்பார். ரொம்ப கொடூரம் இருக்கும். ஆனால் அவர் லக்ன சுவர். லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஜாதகரை கோபக்காரனாக இருக்கும். ஆனால் அந்த தசா புத்தி நல்லா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த செவ்வாய் இவருக்கு ராஜ யோகாதிபதி. 4க்கும் 9க்கும் உரியவர். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர் தான். அதனால லக்னத்தில் இருந்தால் அவர் கோபப்படுத்துவார், அவசரப்படுத்துவார், ஆக்ரோஷப்படுத்துவார். ஆனால் நல்ல பலனை செஞ்சிருவார். 2ல் செவ்வாய் இருக்கலாமா? அதை பிடிக்காத வீடு. தனம், வாக்கு, குடும்பம் கெடும். 3ல் இருக்கலாமா? அது சுக்கிரனுடைய வீடு தான். ஏன்னா இவர் லக்ன அசுவர். இவங்க மறைஞ்சு இருக்கலாம். 3, 6, 8, 12ல் மறைஞ்சு இருக்கிறது தப்பு கிடையாது. 4ல் இருக்கலாமா? 4ல் அவர் ஆட்சி பலம் பெறுவார். ஆனால் நிஸ்பலம் அடைவார். இருந்தாலும் இங்கே அவர் 4ல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் அசுபருங்கிறதுனால. அவர் 9ல் தான் ஆட்சி பெறக்கூடாது. ஏன்னா இவர் பாக்கியாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட.
அதனால நாளுக்குரியவன் நாளிலேயே இருந்தா சூப்பர். அந்த 7 வருஷ திசை நாளுக்குரிய வீடு, வண்டி, வாகனம், தந்தை, பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் செவ்வாய் திசையில. 5ஆம் வீட்டில் இருக்கலாமா, அது குருவுடைய வீடு. ஆனா ஒரு அசுபர் கோணத்தில் இருக்கக்கூடாத விதிப்படி இல்லாம இருந்தா நல்லது. விதி கூட சேர்ந்து குரு இருந்தாலோ இல்ல குரு பார்த்தாலோ நல்லது. 6ல் அவர் உச்சமடைவார் செவ்வாய். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த செவ்வாயும் சனியும் 6, 8, 12ல் மறைஞ்சி நட்பு ஆட்சி உச்சமானா நல்ல பலனை செஞ்சிருவாங்க. ஆனா வக்ரம் மட்டும் ஆயிடக்கூடாது. சில லக்கணங்களுக்கு வக்ரம் ஆகணும், சில லக்கணங்களுக்கு வக்ரம் ஆகக்கூடாது. சிம்ம லக்கணத்துக்கு 6ல் செவ்வாய் வந்து உச்சம் அடைஞ்சிருந்தா நல்ல பலனை செஞ்சிருவாரு. அதனால இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஏன்னா அவரு லக்கணத்தை பார்ப்பாரு. 7ங்கிறது மனைவி. அப்புறம் வடிவேலு சில படத்தில் அடி வாங்கின மாதிரி தான். ஏன்னா அங்கே வந்து மனைவி ஆட்சி தான் நடக்கும். நீங்கள் அவங்க கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரி, செவ்வாய் 8ல் இருக்கலாமா, அவர் 8ல் இருக்கலாம், மறைஞ்சிருக்கிறாரு, நட்பு வீட்டில் இருக்காரு. ஒரு அசுவர் 8ஆம் வீட்டில் இருக்கலாம். 9ல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்பயுமே பாதகாதிபதி வழுக்கக்கூடாது. வலுத்தா அந்த திசையில் நல்ல பலனை செய்ய மாட்டார். அதனால 9ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 10ல் இருக்கலாமா, 10ல் இருந்தால் சூப்பர், அவர் திக்பலம் அடைவார். நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருப்பீங்க, இல்லை ஒரு மருத்துவராக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு பெரிய முதலாளியாக இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களை கொண்டுட்டு போயிடுவார். 11 அவருக்கு பிடிக்காத வீடு இருந்தாலும் அது லாபஸ்தான வீடு. 11ல் எல்லா கிரகமும் இருக்கலாம்ங்கிற விதிப்படி இருக்கலாம். 12ல் அவர் நீசமடைவார் செவ்வாய். செவ்வாய் நீசமானாலும் அவரோட சனி, ராகு, கேது, அமாவாசை, சந்திரன் தொடர்பு இல்லாமல் தனிச்சு இருந்தால் அவர் ராஜ யோகாதிபதிங்கிறதுனால நல்ல பலனை கொடுத்துருவார். இதை தவிர அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த செவ்வாயை ஒரு குரு பார்த்துட்டா நீசபங்க ராஜயோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்போ 7 வருஷ செவ்வாய் திசையில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன். அடுத்து புதன் லக்கணத்தில் இருக்கலாமா, சூப்பர். ஏன்னா அந்த சூரியனுடைய வீடு புதன், குரு, செவ்வாய்க்கு அதிநட்பு வீடு. புதன் அங்க திக்பலம் அடைவாரு. ஜாதகர் அதி புத்திசாலியா இருப்பார். சொற்பொழிவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம், இந்த மாதிரி இல்லை ஐடி துறையில் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பெரிய சிறப்பாளராக இருக்கலாம். மொத்தத்தில் லக்னத்தில் புதன் இருக்கிறது சூப்பர். 2ஆம் இடத்துல புதன் இருக்கலாமா, அங்கே அவர் ஆட்சி மூல திரிகோணம் உச்சமடைவார். அப்போ தனாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது நல்லது. அவர் லாபாதிபதியும் கூட. 2-11க்குரியவன். 2ல் இருந்தால் மிஞ்சும் பலனை செய்வான். 3ல் இருக்கலாமா புதன், அது சுக்கிரனுடைய வீடு, நட்பு வீடு, உபஜயஸ்தானம் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, அது செவ்வாய் வீடு, அவர் சுவருங்கிறதுனால அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடாது. 5ல் இருக்கலாமா, அது குரு, பகை வீடு தான், ஆனால் அது சுவருடைய வீடு, இவரும் ஒரு சுவர், அங்கே தனிச்சிருந்தால் நல்லது. 6ல் இருக்கலாமா புதன், 6ல் இருக்கலாம், தப்பில்லை. ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த அறிவு கொடுப்பார் அப்படின்னா அது சர வீடு வேற, சனி வீடு வேற, சரியா? அப்ப 6ல் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். புதன் உங்களை வெளிமாநிலம் வெளிநாடு போக வைப்பார். ஆனால் அங்கே தனிச்ச புதனாக இருக்கணும், இல்லை சுவர்கள் சேர்ந்துருக்கலாம், குருவோ சுக்கிரனோ சேர்ந்துருக்கலாம், தப்பில்லை. 7ல் இருக்கலாமா, லக்னத்தை பார்ப்பார், சூப்பர்.
உங்களுக்கு வர்ற மனைவி புத்திசாலியான மனைவி, அறிவாளியான மனைவி, படித்த மனைவி, ஒரு ஆசிரியரான மனைவி, இந்த மாதிரி வருவாங்க. 8ல் இருக்கலாமா, தனிச்சு அவர் நீசம் அடையவே கூடாது. ஏன்னா அங்க நீசம் அடைவார் புதன். புதன் நீசம் அடைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த அறிவும் இல்லாமல் போயிடும். தனிச்சு நீசமாகாம அங்க குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தாச்சுன்னா அவர் நீச பங்கம் ஆயிடுவார். குருவும் இருந்து சுக்கிரனும் இருந்து அங்க புதனும் 3 சுவர்கள் அங்க இருக்கும்போது நீச பங்க ராஜ யோகத்தை கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மைண்டை விட இன்னும் 2-3 மடங்கு எக்ஸ்ட்ரானரியாக உங்களுக்கு கொடுத்துருவார். புதன் 9ல் இருக்கலாமா, சூப்பர். ஏன்னா நான் எப்பயுமே 2, 9, 11 சம்பந்தப்பட்டா அவருங்க பெரிய கோடீஸ்வரன். அது அவர் பிடிக்காத செவ்வாய் வீடாக இருந்தாலும் அவர் 4ல் இருக்கிறதோட 9ல் இருந்தால் இங்கே 2, 11, 9 சம்மந்தப்படுது. அப்போ அந்த 17 வருஷ புதன் தசையில் இவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. புதன் 10ல் இருக்கலாமா, அது அவர் சுக்கிரனுடைய வீடு. அப்போ 10ல் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் தொழில் இல்லை ஒரு கணிதம் அக்கௌண்டண்டாக இருப்பீங்க. 11 அவர் அங்கே ஆட்சி அடைவார். லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்காரு, சூப்பர். 12ல் அவர் மறைகிறாரு, அது பிடிக்காத வீடு. அதனால் அவர் 12ல் மறையாமல் இருக்கிறது நல்லது. குரு லக்னத்தில் இருக்கலாமா, மிக மிக சூப்பர். 1ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. குழந்தைகளால் நன்மை, நல்ல மனைவி, நல்ல தந்தை, நீங்களே ஒரு பாக்கியசாலி, கொடுத்து வச்சவங்க. அந்த 16 வருஷ குரு திசையும் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். 2ஆம் இடத்துல இருக்கலாமா, அது பகை வீடு தான். ஆனால் இவர் தனாதிபதி, தனத்துக்கே இவர் தான் உரியவர் குரு. ஒரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா தன்னுடைய சமசத்தம பார்வையை 8ஆம் வீட்டை வேற பார்ப்பாரு. அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. அப்போ உங்களை வெளிநாட்டில் கொண்டு போய் சம்பாதிக்க வைப்பாரு. ஆனால் இங்கே 2ல் இருந்தால் 10 சம்மந்தப்படும். அப்போ வங்கி துறையில் இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி வச்சிருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு துறையில் ஜொலிப்பீங்க. 3ல் இருக்கலாமா, குரு 3ல் இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் நம்ம பகைன்னு எடுக்காமல் பகைத்தன்மைன்னு எடுத்துக்கிடணும். ஆனால் அங்கே தனிச்சு அவர் இருந்தால் நல்லது. எந்த அசுபர்களும் கூட சேரக்கூடாது. அதே மாதிரி சனி செவ்வாய் பார்வையும் அவர் வாங்காமல் இருக்கணும். 4ல் இருக்கலாமா, 4ல் அவர் செவ்வாய் வீடு, நட்பு வீடு. ஆனால் ஒரு சுவர் 4ல் இருக்கக்கூடாது தான். ஆனால் அவர் 8, 12 பார்ப்பார். உங்களை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வைப்பார். குரு 5ல் இருக்கலாமா, 1ல் இருக்கிற மாதிரி தான். 5ல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஏன்னா லக்னத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ லக்ன சுபத்துவம் அடையுது. உங்களுக்கு தந்தை பாக்கியசாலி, நீங்களே ஒரு பாக்கியசாலி. லாபத்தை கொடுப்பாரு 16 வருஷ குரு தசையில். குரு 6ல் இருக்கலாமா, அங்கே அவர் நீசம் அடைஞ்சிருவார். ஆனால் தனிச்சு இருந்தாச்சுன்னா அவர் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவையானதை கொடுத்துருவார். இன்னும் குரு என்ன கொடுப்பார், குழந்தைய கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். அப்போ உங்கள் குடும்பங்கிற சக்கரம் ஓடுறதுக்கு எவ்வளவு தேவையோ, சாப்பாட்டு, வீட்டு வாடகைக்கு, துணிமணிக்கு, ஆஸ்பத்திரி செலவுக்கு, மொபைல் ரீசார்ஜுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துருவார். ஆடம்பரமாக கொடுக்க மாட்டார், கொடுத்துருவார். ஆனால் இந்த குருவோட சனி, ராகு, ஒரு அமாவாசை சந்திரன் இவங்க ஒட்டு மொத்தமாக தாக்குதல் நடத்தும் போது மொத்தமாக உங்களுக்கு கடன், நோய், எதிரி, அல்லல் படுவீங்க நீங்கள். ஏன்னா அது 6ஆம் இடம்.
சரி, குரு 7ஆம் இடத்துல இருக்கலாமா? சூப்பர். ஏன்னா அவர் லக்னத்தை பார்ப்பார். அப்போ லக்னம் சுபத்துவம் அடையுது. அதோட லக்னத்தில் குரு இருந்தால் நீங்கள் அரசியலில் ஜொலிப்பீங்க. எட்டுல குரு இருக்கலாமா? அங்கே ஆட்சி பெறுவார். மறைஞ்சாலுமே அவர் ஸ்தான பலம் ஆட்சி பெற்றதுனால குரு அங்கே இருக்கலாம். 9ல் குரு இருக்கலாமா? 9ல் அவர் தன்னுடைய பிடிச்ச நண்பர் வீட்டில் இருக்கிறாரு. 9ல் இருந்தாலுமே அவர் லக்னத்தையும் பார்ப்பாரு, 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. சேம். அதாவது யாருக்கெல்லாம் எந்த லக்னமாக இருக்கட்டும், குரு 1, 5, 9ல் இருந்தால் அவங்க கொடுத்து வச்சவங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஒரே ஒன்று, லக்னாதிபதி மட்டும் வலுத்திருக்கணும். எப்பயுமே பேஸ் பட்டம் தான். லக்னாதிபதி வலுத்திருந்து குரு 1, 5, 9ல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. குரு 10ல் இருக்கலாமா? 10ல் இருந்தால் என்ன, உங்களுக்கு அதே மாதிரி தான். ஜுவல்லரி, சொல்லிக் கொடுக்கும் தொழில், இல்லை ஒரு ஜோதிடர், ஆசிரியர், இல்லை ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவராக இருப்பார், இல்லை ஒரு காலேஜ் நடத்துவராக இருப்பார். இந்த மாதிரி கொண்டு போயிடுவார். 11ல் இருக்கலாமா? அது லாபஸ்தானம், புதன் வீடு, பகை வீடு இருந்தாலும் 11ல் எந்த கிரகம் இருக்கலாங்கிறது விதிப்படி இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? 12ல் உச்சம் அடைவார். அது பிடிச்ச சந்திரன் வீடு வேற. உங்களை வெளிநாட்டில் கொண்டு போய் நல்லா சம்பாதிக்க வைப்பார் குரு தசையில். அடுத்து சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் என்ன, சுக்கிரன் அங்கு பகைத்தன்மை அடைவார். ஆனால் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சுக்கிர தசை நல்லா இருக்காது. ஆனால் ஜாதகர் டிப்டாப்பாக இருப்பார், ஸ்வீட்டாக பேசுவார், அழகாக இருப்பார், ஒயிட் காலராக இருப்பார். அங்கே சிம்ம மனம் வழுக்குது. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் சுக்கிர தசை உங்களுக்கு வரக்கூடாது. சுக்கிரன் 2ல் இருக்கலாமா? அவர் நட்பு வீடு. ஒரு சுவர் வந்து தனஸ்தானத்திலேயே குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. சுக்கிரன் 3ல் இருக்கலாமா? 3ல் அவர் ஆட்சி பலம் பெறுவார். ஆனால் 3, 8 மறைவு ஸ்தானம் குரு சுக்கிரனுக்கு. 6, 12ல் மறையலாம் சுக்கிரன். ஆனால் 3, 8ல் மறையக்கூடாது. ஆனால் இருந்தாலும் விதிவிலக்கு அங்கே ஆட்சி பலம் பெறுறாரு, பாக்கியஸ்தானத்தை வேற பார்ப்பார். திருமணத்தை தாமதப்படுத்துவார், அவ்வளோதான். பெண்ணாக இருந்தால் 28 வயசு மேலே, ஆணாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய மாட்டார். 4ல் இருக்கலாமா? அங்கே செவ்வாய் பிடிக்காத வீடாக இருந்தாலும் அங்கே திக்பலம் அடைவார். 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழில் வேலையில் நீங்கள் ஜொலிப்பீங்க. 5ல் இருக்கலாமா? அது குருவுடைய வீடு, பகை தன்மை தான் சுக்கிரனுக்கு. இருந்தாலும் சுவர் வந்து 1, 5, 9ல் இருக்கலாம்னு விதிப்படி 5ல் அவர் இருக்கலாம். 6ல் இருக்கலாமா? 6ல் அவர் மறையலாம், தப்பில்லை. ஏன்னா அவர் பிடிச்ச நண்பர் வீடு தான். 7ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா லக்னத்தை பார்ப்பாரு, லக்னம் சுபத்துவம் ஆகுது. 8ல் இருக்கலாமா? இருக்கலாம், அங்கே உச்சம் அடைவார். 9ல் இருக்கலாமா? 9ல் வந்து அவர் செவ்வாய் வீட்டில் பகையாயிடுவார். அதனால சுக்கிரன் 9ல் இருக்காம இருக்கிறது நல்லது. சுக்கிரதசை நல்லா இருக்காது. 10ல் இருக்கலாமா? 10லையும் சுக்கிரன் இருக்கக்கூடாது சிம்ம லக்கணத்துக்கு. சுக்கிரதசை வந்தால் தொழில் வேலையை கெடுப்பார். 11ல் இருக்கலாமா? அது நட்பு வீடு, லாபஸ்தானம். சுக்கிரதசை 20 வருஷம் நல்லா இருக்கும். 12ல் இருக்கலாமா? சுக்கிரன் 12ல் மறையலாம், சூப்பர். ஏன்னா அங்கே சந்திரனுடைய ஒளியை பொறுத்து இருக்கு. அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். அவர் ஒரு குரு பார்வையை வாங்கியாச்சுன்னு சொன்னால் அவர் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். 20 வருஷம் சுக்கிரதசை உங்களுக்கு ஜெயன மழையா பணமழையாக கொட்டும். அடுத்து சனி. இந்த சனி ரோகாதிபதி, சிம்ம லக்கணத்துக்கு. லக்கணத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மந்தத்தனமாக இருப்பீங்க, சோம்பேறியாக இருப்பீங்க, இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு இருப்பீங்க.
அடுத்தவன் நல்லா இருக்கானே, நம்ம மட்டும் இப்படி என்ன, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி 2லையும் அவர் இருக்கக்கூடாது. 3ல் இருக்கலாமா, அவர் 3ல் மறைஞ்சு உச்சமடைவார். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு சனி 3ல் மறைஞ்சு உச்சமடைகிறது நல்லது, மிக மிக சூப்பர். ஆனால் அங்கே சூரியன் மட்டும் சேர்ந்துடக்கூடாது, அங்கே சுக்கிரன் சேர்ந்துருந்தால் நல்லது, இன்னும் அதிகபட்ச பலனை கொடுத்துருவார். எந்த காரணத்துக்கு கொண்டும் அங்கே சூரியன் சேர்ந்துடக்கூடாது. இது நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க, சரியா? மேசத்தில் சூரியன் சனி இருக்கிறதுக்கும் துலாமில் சூரியன் சனி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி சனியோட சூரியன் சேர்ந்துட்டாருன்னா 19 வருஷம் சனி தசை போச்சு. ஏன்னா இங்கே யாருக்குரியவன் 3ல் மறைஞ்சிருக்கார், சரியா? அதனால அவர் தனிச்சு உச்சம் அடைகிறது நல்லது, ஆனால் வக்கரம் அடையக்கூடாது. 4ல் இருக்கலாமா, அசுவருங்கிறதுனால 4ல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 4ல் இருந்தால் என்ன, அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் பார்க்குற இடமெல்லாம் கெடும், தாயாரை கெடுப்பார். 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம், தாயாரை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார். அதனால் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 5ல் இருக்கலாமா, 5ல் சனி இருக்கலாம், அது புத்திரஸ்தானம், குருவுடைய வீடு, அங்கே அடக்கி தான் வாசிப்பார். ஆனால் உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்காது, பெண் குழந்தையை கொடுத்துருவார். ஆனால் ஒருவேளை குரு பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசு உண்டு. 6ல் சனி இருக்கலாமா, இருக்கலாம். உங்களுக்கு கடனை வாங்க வைப்பாரு, அது சுப கடனாக இருக்கும், அந்த கடனை கட்டக்கூடிய நிலைமையில நீங்கள் இருப்பீங்க. 7ல் இருக்கலாமா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் லக்கணத்தை பார்ப்பார், லக்கணம் கெடும். அப்போ உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும், தந்தையும் பாதிப்படைவார். 8ல் இருக்கலாமா, அது குருவுடைய வீடு, அது ஒரு ஆச்சார வீடு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களை ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றுவார். அதோட கேது சேர்ந்திருந்து குருவும் சம்பந்தப்பட்டிருந்து லக்கண பார்வையும் பெற்றிருந்தா, அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா நீங்கள் முழு ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க. சனி 9ல் இருக்கலாமா, அங்கே நீசமடைவார். சனி தசை வரும்போது தந்தையை கெடுப்பார், பாக்கியம் கெடும். அப்போ அங்கே கூட குரு இருந்தாலோ இல்லை சுக்கிரன் இருந்தாலோ இல்லை சுக்கிரன் குரு பார்வை கிடைச்சாலோ சனி நீச பங்கம் ஆகணும் அங்கே. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு அங்கே சனி வக்கரம் ஆயிடக்கூடாது. நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடையணும்னா குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கணும். 10ல் சனி இருக்கலாமா, 10ல் சனி இருக்கலாம். ஒரு தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது நல்லது, தொழிலையோ வேலையோ உங்களுக்கு சிறப்பாக செய்ய வச்சிருவார். 11ல் இருக்கலாமா, 11 அவருடைய நட்பு வீடு, லாபஸ்தானங்கிறதுனால அங்கே இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12 சனியனுடைய வீடு, அவருக்கு பிடிக்காத வீடு. ஒரு இருள் கிரகம் ஒரு ஒளி கிரக வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து ராகு லக்கணத்தில் இருக்கக்கூடாது, சேம் சனி மாதிரி தான். அதே மாதிரி 2லையும் இருக்கக்கூடாது. 3ல் அவர் இருக்கலாம். 2ல் கன்னி வீடுங்கிறதுனால இருக்கலாம். ஆனால் தனம் குடும்ப வாக்கு ஏதாவது ஒன்று கெடுப்பார், அது உறுதி. ஏன்னா ராகு கேது சனி செவ்வாய் 1, 2, 7, 8ல் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 3ல் சுக்கிரன் வீட்டில் இருக்கலாமா, அங்கே சுக்கிரன் வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருந்தா, ஏன்னா 3ஆம் இடம் ராகு நல்ல பலனை கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா, 4 செவ்வாய் வீடு, ஒரு அசுபருங்கிறதுனால அவர் 4ல் இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, அவர் சூரியனுடைய வீடு தான், ஆனால் அது புத்திரங்கெடும். சரியா? உங்களுக்கு ஆண் வாரிசு தடை. அந்த ராகுவோட சில கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புத்திரமே இல்லை. சில சமயம் கல்யாணமே பண்ண விடாது. அதாவது ராகுவோட
சனி, செவ்வாய், அமாவாசை, சந்திரன், சூரியன் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு புத்திரனே கிடையாது. ஆனால் தனிச்ச ராகுவாக இருந்தாச்சுன்னா ஆண் வாரிசு கொடுக்க மாட்டார், உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும். 6ல் இருக்கலாமா? 6ல் ராகு இருக்கலாம். ஆனால் வீடு கொடுத்த சனி துலாமில் இருக்கணும். அந்த ராகு தசை நல்ல பலனை கொடுத்துரும். 7ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது, லக்கணத்தை பார்ப்பாரு, லக்கணம் கெடும். 8ல் இருக்கலாமா? அது குருவுடைய வீடு, உங்களை வெளிமாநிலம் வெளிநாடு போக வச்சு சம்பாதிக்க வச்சிருவார். 9ல் இருக்கலாமா? ராகு தசை வந்த உடனே உங்கள் அப்பாவை கெடுப்பார், உங்கள் பாக்கியம் கெடும். ஏன்னா ராகு எங்கே இருக்காரோ அந்த வீட்டு முதல்ல உயிர்காரகத்துவத்தை தூக்குவார். இங்கே நல்லா இருக்கணும்னா வீடு கொடுத்தவன் வலுவை பொறுத்து. செவ்வாய் ஒருவேளை உச்சமாயிட்டார், ஆட்சி ஆகிட்டாருன்னா ஓரளவுக்கு கொண்டு வருவார் அந்த திசையில். ஆனால் எப்படி இருந்தாலும் உயிர்காரத்துவமான தந்தைக்கு பிரச்சனை. ஒன்று தந்தையை விட்டு பிரிய வைப்பார், இல்லை தந்தையே இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 10ல் குரு இருக்கலாமா? ராகு இருக்கலாமா? ஏன்னா 10ல் ஒரு பாம்பாது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே குரு சுக்கிர தொடர்பாக இருந்தாச்சுன்னா சூப்பர். அந்த ராகு திசை 18 வருஷம் அவங்களுக்கு எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். 11ல் இருக்கலாமா? அது மிதுன வீடுங்கிறதுனால அது நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி. ஆனால் ஒருவேளை கன்னிமனையில் புதன் உச்சம் அடைஞ்சாச்சுன்னா ஒரு 30% பலனை கொடுப்பாருங்கிறது என்னுடைய விதி. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிம்ம லக்கணத்தில் பிறந்து 11ல் ராகு இருக்கிறவங்க அந்த ராகு தசை 18 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ பலனை கொடுத்ததுன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரனாக்காது, அதே நேரத்தில் பிச்சைக்காரனாக்காது, ஒரு மத்திய பலனை கொடுத்துட்டு போயிடும். அதாவது ஒரு மீடியமான, இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு 50,000 60,000 ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டு போயிடுவார். 12ல் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அது கடகராகு. அப்போ அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அது நல்ல பலனை செஞ்சிருவார். கேது லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா அவர் ஞானக்காரகன். உங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். நிறைய நீங்கள் மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைப்பீங்க, இருக்கிறது நல்லது. 2ல் இருக்கலாமா? ராகு தான் இருக்கக்கூடாது, ஆனால் கேது இருக்கலாம். 2ல் இருக்கலாம். 3ல் இருக்கலாமா? வீடு கொடுத்த வலுவை பொறுத்து. சுக்கிரன் உச்சம் அடைஞ்சால் நல்ல பலனை கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் வீடு. ஏன்னா செவ்வாய் ராஜ யோகாதிபதி, அதனால் இருக்கலாம் 4ல். 5ல் இருக்கலாமா? சூப்பர். 5ல் இருக்கிறவங்க பாருங்கள், ஜோதிடராக இருப்பாங்க, இல்லை ஏதாவது சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இருப்பாங்க, இல்லை பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. 6ல் இருக்கலாமா? இங்கே 6ல் விதிவிலக்கு. அதே மாதிரி 7ல் இருக்கலாம், லக்னத்தை பார்க்க கெடுக்க மாட்டார். 8ல் இருக்கலாமா? அது குரு வீடு, உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை கொடுத்துருவார். 9ல் இருக்கலாமா? ராகு தான் 9ல் இருக்கக்கூடாது, கேது 9ல் இருந்தால் தந்தையை கெடுக்க மாட்டார், பாகியத்தை கொடுத்துருவார். வீடு கொடுத்தவன் செவ்வாய் வலுவை பொறுத்து. அவர் விருச்சிகத்திலையோ ஆட்சி விட்டோ இல்லை மகரத்தில் உச்சம் பெற்றோ இருந்தால் அந்த கேது தசை உங்களுக்கு நல்ல 7 வருஷம் வேலை செய்யும். 10ல் இருக்கலாமா? இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? இருக்கலாம். எல்லாம் வீடு கொடுத்த வலுவை பொறுத்து. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, சரியா? உச்சமா 100% பலன், மூலத்திரியோணமா 80% பலன், ஆட்சியா 60% பலன், நட்பா 40% பலன், சமமா 30% பலன், பகையா 20% பலன், நீசமா சுத்தமாக அடியாயிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். யாருக்காவது சந்தேகம் இருந்தாச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை களைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.